கோவிட் காலத்தில் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என்னை கைது செய்து அழைத்துச் சென்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். நான் கேட்டேன், எனக்கு எதிரான முறைப்பாடு எங்கே என. பின்னர் தான் அறிந்து கொண்டேன், எனக்கு எதிராக முறைப்பாடு செய்தவர்கள் அரச புலனாய்வு பிரிவு தரப்பினர் என. சுரேஷ் சலே தலைமையிலான அரச புலனாய்வு பிரிவினரே எனக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பிரதான காரணம் கோட்டபாயவை வெற்றி பெறச் செய்யும் டீலா என நான் எழுப்பிய கேள்விக்காகவே என்னை அவர்கள் கைது செய்திருந்தனர். அந்த கேள்வியை கேட்டதற்கு கைது செய்யுமாறு எனக்கு எதிராக முறைப்பாடு செய்த நபரே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்வதாக வாக்குறுதி அளித்த ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது. சேனல் 4 ஊடகத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. எனினும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பின்னரே குறித்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் கேள்வி எழுப்பக்கூடும், நாம் கொடுத்த வாக்கை இந்த அரசாங்கம் சரியாக பயன்படுத்துவார்களா, இந்த விசாரணை சரியான முறையில் நடக்குமா என மக்கள் கேள்வி எழுப்பக்கூடும். எமக்கும் அந்த பிரச்சனை, அந்த கேள்வியுள் இந்த அரசாங்கம் தொடர்பில் வேறு பல விடயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் போன்ற விடயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவை திருத்திக் கொள்ளப்பட வேண்டியவை. எனினும் இந்த விடயத்தில், சலே கைது விடயத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அரசாங்கம் தொடர்பில் எங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுள்ளது. சலே கைது செய்யப்பட்டமை உண்மையில் ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்துகின்றது. சலே என்பவரை பற்றி எங்களுக்கு தெரியும். சலே பயிற்றப்பட்ட ஓர் புலனாய்வு அதிகாரி, இராணுவ புலனாய்வு அதிகாரி. அவருடைய அடையாளத்தை மாற்றி வாழ்வது ஒரு பெரிய சவாலான விடயம் அல்ல.